ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காமாட்சி சங்கர காமகோடி சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காமாட்சி சங்கர காலடி சங்கர. இது பக்தி நேரம். நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணன். காஞ்சி மகா பெரியவா ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகளின் மகிமைகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று ஒரு அற்புதமான மகிமையை கண்டோம். இன்னைக்கு அவர் நிகழ்த்திய மற்றொரு அற்புதமான மகிமை என்னன்னா, சகலமும் மகா பெரியவா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் வாழ்ந்து கொண்டிருக்கார் காஞ்சிபுரத்தில். காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் கிராமம். அவருக்கு எல்லாமே மகா பெரியவா தான். காலையில் குளிச்சுட்டு பெரியவாளுக்கு பூஜை பண்ணிவிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு நேராக பெரியவாளை பார்க்க வந்துடுவா. பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டு திருப்பி சாயங்காலம் வந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு திருப்பி மகா பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ண போகிறது. இதுதான் ரெகுலராக அவருடைய வாழ்க்கை. என்னென்னா, வேலைக்கு போயிட்டு வந்தோடனே மகா பெரியவா. இதுதான் இந்த பக்தி, இந்த குரு பக்தி, உண்மையான குரு பக்தி. அவருக்கு அந்த ஒரு அவ்வளோ ஒரு விசுவாசம் மகா பெரியவாள்கிட்ட. மகா பெரியவாள் எப்படின்னா, வாடா உட்காரு, எப்படி வேலை போச்சு, நல்லா போச்சா அன்றைக்கி? ஒன்றும் இல்லை. ஆமாம் பெரியவா, கொஞ்சம் தொந்தரவு மேலதிகாரிட்டேருந்து. பரவாயில்ல பெரியவா, நீங்கள் கூட இருக்கல, அப்புறம் என்ன, எனக்கு என்ன குறை? சரி எல்லாம் அப்படியே நல்லா இருக்கும், ஒன்றும் ஒரி பண்ணிக்காதுன்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு. இப்படி போயிட்டே இருக்கு காலங்கள். அப்போ என்ன பண்ணுறாரு, டேய் ஒரு நாள் அவரை கூப்பிட்டு, அந்த பக்தரை கூப்பிட்டு மகா பெரியவா சொல்கிறார், ஏண்டா எவ்வளோ நாளிடா இந்த கம்பெனியை நம்பின்னு இருக்க போகிற? இந்த கம்பெனியை நம்பின்னு இருக்காத. நீ இவ்வளோ வருஷமாக என்கிட்ட பார்த்துன்னு இருக்க, ஒர்ஷிப் பண்ணின்னு இருக்க, நானும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டுருக்கேன். இன்னும் நீயா சிலதெல்லாம் முயற்சி பண்ணு, புரியுறதா? இந்த கம்பெனியே நம்பின்னு இருக்காத அப்படின்னு ஒரு பொடி ஒன்று போடுறார். இவருக்கு என்னடா இவ்வளோ நாளாக பெரியவா எதுவுமே சொன்னதில்லையே பற்றி, திடீர்னு வேலையை பற்றி சொல்லு, இந்த கம்பெனியை நம்பாதான்றாரு, என்ன ஏன் இப்படி பொடி வச்சு பேசுகிறார்? இதை அவர்கிட்ட டேரெக்டாக கேட்குறதுக்கும் இவருக்கு தயக்கம். அப்போ என்ன பண்ணுறார் மகா பெரியவா, அதனால் இந்த கம்பெனியை நம்பாத, இதையே நம்பின்னு இருக்காத, நீ இன்னும் நிறைய இந்த மாதிரி உனக்கு தனித்திறமைகள்லாம் இருக்குது தெரியுமா? நீ அழகாக அந்த புஸ்தகம்லாம் எழுதுவிய, அம்பாளை பற்றிலாம் எழுதுவ, அப்புறம் நிறைய குருமார்களை பற்றி எழுதலை, அதெல்லாம் எழுத ஆரம்பி, புரியுறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுறாரு. கரெக்டாக பெரியவா சொல்லி 3 மாதத்தில் கம்பெனி லாக் அவுட் ஆகுது. இவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா மகா பெரியவா கரெக்டாக சொன்னார், 3 மாதத்தில் கம்பெனி நஷ்டம், கம்பெனி மூட்டான். அவன் என்ன பண்ணுறாருனா, மகா பெரியவா சொன்னதை வச்சுட்டு இந்த 3 மாதம் அந்த கம்பெனி சிரமத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் இவர் அம்மன் புகழ் மாலை, காமாட்சியை பற்றி நிறைய ஸ்லோகங்கள், மகா பெரியவாளை பற்றி நிறைய ஸ்லோகங்கள், குருமார்களை பற்றி நிறைய ஸ்லோகங்கள், இதெல்லாம் நிறைய புக்கு எழுதி பிரிண்ட் போட்டு வச்சுக்கிறார். என்ன, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அவர் ஹிண்ட்டு கொடுக்குறாரு. பெரியவா என்ன சொல்கிறாரு, நான் பணம் கொடுக்குறேன் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லலை, மகா பெரியவா வழியை காட்டுறா, உனக்கு அந்த கம்பெனியில் பிரச்சனையாக போகுது, உஷாராயிரு, நீ சொந்தமாக உன்னுடைய திறமையை வளர்த்துட்டு அது மூலமாக ஜீவனாம்சத்துக்கு வழி பண்ணிக்கோ அப்படின்னு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மகோன்னதமான குரு வழிகாட்டுறார். இவனுக்கு அது வரைக்கும் நம்ம புக்கு எழுதினா ஜனங்க வாங்குவாங்களா, நம்ம நல்லா எழுதுகிறோமா, அதெல்லாம் இவனுக்கு தெரில. தன்னுடைய திறமையை, ஒருவன் உள்ளுக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு அற்புதமாக சங்கராச்சாரியார் அவர்கள் இவர்கிட்ட சொல்கிறார். இவன் என்ன பண்ணுறான், அந்த 3 மாத காலகட்டத்தில் பிரதி போட்டு பக்காவாக ரெடி பண்ணிடுறேன். கம்பெனி லாக் அவுட் ஆகுது, கம்பெனியில் கூட சொல்கிறாங்க இந்த மாதிரி கம்பெனி பிரச்சனையில் இருக்குது, அதில் நாங்கள் திருப்பி சொல்கிற வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருங்க, சம்பளம்லாம் தர முடியாது அப்படின்றாங்க. உடனே நேராக வரான். அங்கே இருக்கிற காஞ்சிபுரம், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் புக்குக்கு இந்த புக்கை சப்ளை பண்ணுறான். கடையில் ஜம்முன்னு புக்கு எல்லாம் விற்கிறாங்க.
பணத்தை கொடுக்குறாங்க, கலெக்ஷன் போய் வாங்குறான். ஆனால் என்னன்னா இந்த காலகட்டத்தில் இவனுடைய வாழ்க்கையில் நேரம் நிறைய இதை சாப்பிடுது. அப்போது மகா பெரியவாள்கிட்ட வந்து இவனால் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியல, அவரை போய் பார்க்க முடியல அடிக்கடி. அதாவது டெய்லி காலையில் சாயங்காலம் பார்த்துட்டவருக்கு எப்படி ஆகுதுன்னா வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் அவரை பார்க்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கிறது. அப்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து மகா பெரியவா வந்து பூஜையை முடிச்சுட்டு மத்தியானம் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு ஆகாரம் பண்ணிட்டு வெளியே வராரு. இவன் வரான், குரு நமஸ்காரம் பெரியவா, எப்படி இருக்கேள், நல்லா இருக்கியாடா, எப்படி இருக்கு, கம்பெனி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சார், ஐயோ குரு கம்பெனியை மூடிட்டான் குரு, இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த புக்கு எழுதி அந்த புக்கை தான் நான் எல்லா கடையிலும் கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய பாவி நான். காலையில் சாயங்காலம் 2 வேளையும் உங்களை ஆராதிச்சிருந்தேன் அங்கே வேலைக்கு போகும்போது. இப்போ பாருங்கள் இந்த சொந்தமாக தொழில் தொடங்குற மாதிரி நான் வந்து புக்கு சொந்தமாக எழுதி எல்லா கடைகளுக்கும் சப்ளை போட்டு இவங்கள்ட்ட கலெக்ஷன் வாங்கிறதுக்கு இதுக்கே நேரம் சரியாக இருக்குது. 2 வேளை ஒரு நாளைக்கு பார்த்துருந்த அந்த பாவி வாரத்தில் ஒரு நாள் தான் உங்களை பார்க்குற எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு, நான் ரொம்ப பாவம் பண்ணவன்னு சொல்கிறான். அது சொல்கிறாரு, செய்யும் தொழிலே தெய்வம்டா, உனக்கு இப்போ எது சோறு போடுறது, நானும் அவனை சோறு போடுறேன். உன்னை நம்பி நீ உன்னை விட்டுரு, உன்னை நம்பி கழுத்தை தாலியை கட்டுன்னு வந்திருக்காளே அவளுக்கு என்ன பதில் சொல்லுவ, உன்னை நம்பி 2 குழந்தைங்க இருக்கு, அவளுக்கு யார் ஜீவனம் பண்ணுவா, நீ என்னை எப்போ வேணா வந்து பார்க்கலாம், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், எனக்கு என்னடா நான் சன்னியாசிரா முற்றும் திறந்தவன்டா, எப்போ பாரு என் தாய் காமாட்சியை நினச்சிப்பேன், எப்போ பாரு என் அப்பன் சந்திரமௌலீஸ்வரர் நினச்சிப்பேன், வேற யாரா எனக்கு தெய்வ சமணத்தை பற்றி எதுவும் கிடையாதுடா, நீங்கள்லாம் லௌகீக வாழ்க்கைக்குள்ளே இருக்கீங்க, ஓடணும், ஓடிண்டே இருக்கும் சக்கர மாதிரி. நான் ஏன் சொன்ன 3 மாதம் முன்னாடியே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர், வருமுன் காப்போம். வாழ்க்கையில் எல்லா நாளுமே வந்து ஏன் நான் சேமிக்கிற பழக்கத்தை எல்லார்ட்டையும் சொல்லிருக்கேன். வாழ்க்கையில் ரெய்னி டேஸ்னு ஒன்று வரும் உங்கள் வாழ்க்கையில். எப்போவுமே பாருங்கள், பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, நான் கற்ற மிகப்பெரிய படிப்பினை என் வாழ்க்கையில் என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சோம், 5 வருஷம் அந்த பிஸ்னஸ் வந்து பீக்கில் போகும்போது நீங்கள் எதிரமா பண்ணோம், ஒரு தனியாக ஒரு சேவிங் ஒன்று பண்ணும். அதாவது இந்த பணம் நம்மளது இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு புட்டவே அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது ஏன் தெரியுமா, 5 வருஷத்தில் திடீர்னு உங்கள் பிஸ்னஸ் டவுன் ஆக ஒரு சூழல் வரும். அதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் வந்து ரெய்னி டேஸ்ன்னு சொல்லுவாங்க. வெள்ளைக்காரன் எப்பவுமே பாருங்கள் ரெய்னி டேஸில் வேலைக்கு போக மாட்டான், வீட்டில் இருப்பான். ஏன்னா அந்த ரெய்னி டேஸில் அவன் சேர்த்து வச்சுருக்கான் பணம் பார்த்தீங்களா, அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுவான். அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு அமௌண்ட்டை பீக்கில் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஒரு சேர்த்து வைக்கணும். அதனால தான் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, மண்ணா சேவ் பண்ணு, பொண்ணா சேவ் பண்ணு. மண் பொன் இது ரெண்டுத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணவங்க வாழ்க்கையில் வீணாக போனதான் சரித்திரமே கிடையாது. அதான் மகாபிரிவா சொல்கிறா, நான் அன்றைக்கே உனக்கு கோடிட்டு காட்டினேன், இப்போ பாரு இந்த புக்கை எடுத்துன்னு போய் நீ வியாபாரம் பண்ண, உன்னுடைய சர்க்கிள் பெருசாச்சு, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் பெருசாச்சு, உன்னை வந்து இப்போ ஒரு 20 பேருக்கு தெரியும். நீங்கள் தானே அந்த அம்மன் புகழ் மாலை எழுதின தமிழ் நண்பன், நல்லா தெரியுமே, உங்கள் புக்கெல்லாம் படிச்சிருக்கேன். இப்போது ஒரு கம்பெனிக்குள்ளே தமிழ் நண்பன் என்ற ஒரு பக்தரை அந்த கம்பெனியில் வேலை பார்க்கலாம் தான் தெரியும். ஆனால் இப்போது உன்னுடைய புத்தகங்கள் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகி அவங்க காமாட்சியனுடைய புகழ் மாலையை படிக்கும்போது, அப்பா இது நம்ம தமிழ் நண்பன் எழுதினதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேருக்கு தெரிஞ்ச தமிழ் நண்பன் 100 பேருக்கு தெரிகிற மாதிரி மகா பெரியவா வந்து அவங்ககிட்ட இருக்கிற திறமையை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கார். இது அவர் செய்த மிகப்பெரிய மிராக்கிள். ஆக்சுவலாக இதோடு நிற்கலை. இவன் என்ன பண்ணால், இவருடைய தங்கச்சிக்கு வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை. அவள் வந்து உத்தரமேரூரில் இருக்கா, சரியான மாப்பிள்ளை அமையலை. ஏம்மா எப்பா வருமா போகிறோம்னா, என்னவோ குருஜி எல்லாம் எனக்கு கல்யாணம் நடத்தி என் தங்க தான் பாவம் இன்னும் அப்படியே இருக்கா, அவளுக்கு ஒரு நல்ல வழி போகிறோம், எனக்கு ஆஸ் அண்ணனா என் கடமையை முடிச்சிடுவேன், நல்லபடியாக அவளுக்கு நல்லபடியாக இடத்துல கல்யாணம் ஆகணும், அவளை பார்க்க தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்துலேருந்து உத்தரமேரூர் போகிறார். அப்போ இவர் சொல்கிறாரு, டேய் காஞ்சிபுரத்துலேருந்து என்ன பண்ணுற, சின்ன வரதர் கோயில்கிட்ட பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே போய் நில்லு, பஸ் வரும், அந்த பஸ்ஸில் ஏறி உத்தரமேரூர் போ, உன் தங்கையை நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு, சீக்கிரமாக அவளுக்கு விவாக பிராப்திரஸ்து அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணுறார். இவன் என்ன பண்ணுறான், சரி ஓகே தங்கச்சியை பார்க்க போகிறோம், போகும்போது காமாட்சியோட குங்குமத்தை எடுத்துன்னு போ, என்ன ஒரு 2 பழம் மல்லிப்பூ அவளுக்கு வாங்கிட்டு போன்றார்.
இது வாங்கிட்டு போகிறார் தங்கச்சியை பார்க்கறதுக்கு. அவர் சொல்கிறாரு, 8 மணிடா கடைசி பஸ்ஸு, அதுக்குள்ளே பிடிச்சிருவியா அப்படின்னு கேட்குறாரு பெரியவா. இவன் சொல்கிறான், ஆ பார்க்கலாம், இல்லைன்னா பரவாயில்லங்க, வெயிட் பண்ணிட்டு எதான பால் ஏற்றுற லாரி வரும், அதில் நான் ஏறி போய்ட்றேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை போ வரும் பஸ்ஸு வரும், உன்னை ஏற்றின்னு தான் பஸ்ஸு போகும் உத்தரமேரூருக்குன்னு இவர் சொல்கிறாரு. அப்போது பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறான். மணி 8:30 மணி. பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட கேட்குறான், ஏங்க உத்தரமேரூர் பஸ்ஸு போயிடுச்சாங்க. அது 8 மணிக்கே போய் தெரியாதா, நீனே இவ்வளோ லேட்டாக வந்துக்கிறேன்னு அவன் லோக்கல் பாஷையில் பேசுகிறான். இவன் ஒன்று, ஐயோ 8 மணிக்கு பஸ்ஸு போயிடுச்சா, சரி ஓகே, இப்படி ஒரு 10-10:30 மணிக்கெலாம் வந்து பால் ஏற்று லாரி வரும், அது லிஃப்ட்டு கேட்டு நம்ம உத்தரமேரூர் போயிடுவோம். தங்கச்சி இப்போ தானே செல்ஃபோன்லாம், அப்போல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் தங்கச்சிக்கு என்ன பண்ணுறது, சரி போய் எழுப்புவோம், ராத்திரி வேலை தான் போய் அவ்வளோ எழுப்பணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே நினச்சிட்டே இருக்கான். கரெக்டாக 9 மணிக்கு உத்தரமேரூர் பஸ்ஸு வருது. இவனுக்கு ஆச்சரியம் தாங்கலை. என்னடா 8 மணி தான் கடைசி பஸ்ஸு, 9 மணிக்கு இந்த பஸ் வருது அப்படின்னு உடனே பக்கத்தில் அவன் சொன்னான்ல, ரொம்ப ஐஷசாலிப்பா நீனு, பாரா 8 மணி பஸ்ஸை வரல பாப்போ, இப்போ தான் 9 மணி பஸ்ஸு வருது போலகுது, போ அதில் ஏறிப்போ, நீ ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸு காலியாகி உத்தரமேரூருக்கு வந்து இவர் போகிறார். தங்கச்சி கதவை தட்டுறாரு. தங்கச்சி கதவை, வாண்ணா சந்தோஷமான விஷயம் உனக்கு சொல்லணுண்ணா, இப்போ தான் அம்மா மூலமாக தெரிஞ்சவா மூலமாக ஒரு நல்ல வரன் வந்திருக்குண்ணா, நல்லபடியாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், அதை உங்கள்கிட்ட சொல்லணும், ஃபோன் வேறு இல்லை, சரி நைட்டு இல்லை காலையில் வந்து நேரம் வந்து உன்னை பார்த்து சொல்லலாம், நீயே வந்துட்ட, எப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னோடனே, இல்லைம்மா எனக்கு ஏம்மா தெரியணும், அதான் நான் வணங்குறேனே ஜெகத்குரு மகாபெரிவா, அவர் எல்லாத்தையும் சொல்லி எனக்கு அனுப்பிச்சிட்டாருமா, இந்தாம்மா காமாட்சி குமோ சொல்லும் போதே சொன்னார், உன் தங்கச்சியை கவலைப்பட சொல்லாத, விவாக பிராப்திரஸ்து அப்படின்னு சொல்லி கற்கண்டையும் கொடுத்தாருமா, பாரு நான் வந்து நிற்கிறேன் ஆற்றுல, நீ வந்து இது மாதிரி ஒரு நியூஸை சொல்கிற, இதை விட ஒரு பாக்கியம் என்ன வேணும். என்றைக்குமே மகாபெரிவாளை நம்புகிறவங்க வந்து வீணாக போனதாக சரித்திரமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மகிமைகளை நடத்தும் ஒரு அதிசய மகான். புல்லறிது பாருங்கள் சொல்லும் பொழுது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கடவுளிடம் உண்மையான பக்தியையும் உண்மையான அனுசரணையும் நேர்மையான ஒரு தத்துவத்தை போதித்தவர். நேர்மறையான, அதாவது எப்பவுமே சொல்லுவாங்க தமிழில் வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, விக்கடாக ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்கும் தமிழில். அந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்களை தோற்றுவிக்கும் வார்த்தைகளை வந்து பெரியவர் எப்பவுமே பேச மாட்டார். நல்லா கவனிங்க, மகாபெரிவாள்கிட்டேருந்து ஒரு வார்த்தை, ஒரு தப்பான சிம்டம் உனக்கு வரப்போகுதுன்னு சொன்னால் கூட அதை அவர் வந்து டைரெக்டாக சொல்ல மாட்டார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நமஸ்காரம், பெரியவா அனுகிரகம், சபரிமலைக்கு போகணும், நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும், அண்ணா மனைவி அம்மாவுக்கு சமானம்டா, பார்த்துக்கோ பார்த்துன்னு போ அப்படின்னு சொல்லுவார். என்ன அர்த்தம்னா, இவனுடைய அண்ணாவுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அதாவது மரணத்தின் வாசலிலே இருக்காங்க, இப்போவா போன்னு. இவன் என்ன சொல்கிறான், சபரிமலைக்கு மாலை போட போகிறான், பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறான். அப்போ பெரியவா சொல்கிறா, அண்ணாவோட பொண்டாட்டி அம்மாவுக்கு சமானம், பார்த்துண்டு போ அப்படின்ற. இவ சொல்லி கார்த்திகை 1 மாலை போட போனோம், கார்த்திகை 1 2 நாள் முன்னாடி கரெக்டாக அண்ணாவோட ஒய்ஃபு தவறான். எப்பேற்பட்ட ஒரு ஞானம் பாருங்கள், திருஷ்டி அது. ஏன்னா இவன் மாலை போட்டால் மாலையை கேட்டணும், மாலையை கேட்டுறது வந்து ஒரு ரொம்ப ஒரு மனதுக்கு ஒரு வருத்த தரக்கூடிய விஷயம். மாலையை போட்டு யாத்திரையை முடிக்க முடியாமல் யாராவது இறந்து போயிட்டா ஓகே, அது நம்ம கையில் இல்லை, இருந்தாலும் அது ஒரு சின்ன மன வருத்தத்தை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் என்பதால் இவர் முன்னாடியே அவன் அலர்ட் பண்ணுறார். எப்படி டைரெக்டாக சொல்லலை, அண்ணாவோட ஒய்ஃபு அம்மாவுக்கு சமானம்ப்பா, பார்த்துண்டு போ அப்படின்றார். ஸோ இவன் என்ன பண்ணுறான், கார்த்திகை 1 நவம்பர் 17, நவம்பர் 10 பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் போகிறான். பெரியவா இந்த மாதிரி சொன்ன உடனே ஓகே பெரியவா அப்படின்னு சொல்லி கை கும்பிட்றான். நவம்பர் 13ஆம் தேதி அவன் அண்ணாவோட ஒய்ஃபை தவறான். இவனுக்கு அப்படியே சப்த நாடி அடங்கி போச்சு. என்னடா பெரியவாள்கிட்ட போகணும், ஆசீர்வாதம் பண்ணோம், அவர் எப்போவுமே பெரியவா அப்படி பண்ணுவோன்னா,
க்ஷேமா இருடா அப்படின்னுவோம். அவர் இப்படி பண்ணனா சம்திங் இஸ் ராங்னு அர்த்தம். சம்திங் இஸ் ராங். ஏன்னா மகான்கள் எல்லாம் இப்படி சொன்னால் நல்லதே நடக்கும் என்று அர்த்தம். அவர் பார்க்கலாம்ப்பா அடுத்த மாதம் வா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதுக்குள்ளே அப்படின்னு சொன்னார்னா யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட், சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதுதான் மகான்களும் ரிஷிகளும் வந்து எதையுமே டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதை நம்ம சொல்லும் பொழுது அவனுடைய மனது தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதா, அல்லது இந்த விஷயத்தை இந்த மாதிரி சொன்னால் அவன் மனது காயப்படுமே அப்படின்ற ஒரு, அதாவது முற்றும் துறந்தவர்கள்னா அதுதான், எள்ளளவும் சிறிதளவும் கூட அடுத்த வாழை காயப்படுத்தக்கூடாது. அதுதான் ஞானிகள். ஞானிகளும் ரிஷிகளும் மகான்களும் சொல்லித்தரும் ஒரு முக்கியமான பாடம் என்ன தெரியுமா வாழ்க்கையில்? நம்மளுடைய ஒரு சிறு புன்னகை, சின்ன ஸ்மைல் எக்காரணம் கொண்டு அடுத்தவனை காயப்படுத்துறதா இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட சிரிப்பை நம்ம சிரிக்கவே கூடாது. அதே நேரத்தில் அடுத்தவனை சந்தோஷப்படுத்தி பார்க்கும்போது அந்த சந்தோஷப்படுத்துறதுல நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் உலகத்தில் எல்லாத்தையும் விட ஒரு ஹாப்பினஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதுதான் மகா பெரியவா சொல்லித்தரது நமக்கு. இன்றளவும் நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னால் சத்தியம் வத. நீங்கள் உண்மையை பேச 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 உங்கள் மனசு ரொம்ப லேசாகிடுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் போய் சொல்லுவோம். இப்போ நானே போகிறேன் ரெக்கார்டிங்க்கு, ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போவேன், சாரிங்க வண்டி பஞ்சர் ஆச்சுன்னு போய் சொல்லுவேன். அந்த போய் கூட சொல்லாதன்றார் அவர். இல்லைங்க கிளம்பினாங்க, லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க, கூடுமான வரை அடுத்த வாட்டி நான் வந்து சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுறேன், உங்களை காக்க வைக்க மாட்டேன். இல்லை குறைந்தபட்சம் ஒரு ஃபோன், 1:30 மணிக்கு என்னால் வர முடியாதுமா, 2 மணிக்கு நான் வந்துடுறேம்மா ஷார்ப்பாக அப்படின்னு. ஏன்னா உங்களை நம்பி ஒருவர் இல்லை 4 பேர் அங்கு காத்து கொண்டிருக்கும்போது அவர்கள் 4 பேரை சம்பந்தம் இல்லாமல் நேர காக்க வைத்து அவர்களை அந்த மாதிரி அலைக்கழிப்பதும் ஒரு விதமான ஒரு காயப்படுத்தல் தான். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஹர்ட் தட் யூ ஹர்ட்டிங் த பீப்புள். ஸோ அந்த தவறெல்லாம் வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகள் இதெல்லாம். நான் அன்னியன் படத்தில் கேட்பான், என்ன தப்பில் என்ன ஸ்மால் இருக்கா டபுள் எக்ஸல் இருக்கான்னு கேட்பான். சின்ன தப்பாக இருந்தாலும் பெரிய தப்பாக தப்பு தப்பு தான். ஸோ ஒரு டைம் செய்கிற அந்த தெரியாமல் செய்த தவறை திருத்தி கொண்டு கூடுமான வரையில் நம்ம கடவுள் கிடையாதுங்க, தவறே செய்யலைன்னா நீ வந்து மனிதன் கடவுளுக்கு சமானம்னு சொல்லுவாங்க. இளையராஜா வந்து இன்றைக்கி நான் வந்து ஏன் கடவுள்னு நான் சொல்லலை தெரியுமா? அவர் மனிதன். 82 வயசுலேயே வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய இசை ஆளுமையாக இருந்து ஒரு மிகப்பெரிய சரஸ்வதி கடாட்சமாக இன்றளவும் நமக்காக ஒரு நல்ல இசையை கொடுக்க வேண்டும். ஏன் அவருடைய சக்ஸஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்கள்கிட்ட, கரெக்டான வயசத்தில் பீக்கிங் ஆகும்போது ஒரு நல்ல குருநாதர்கிட்ட போய் விழுந்தார் ரமண மகரிஷி கிட்ட. அவரோட லைஃப் டோட்டலாக எங்கே சேஞ்ச் ஆச்சு பாருங்கள். அதுதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் செல்வம் சேரும் பொழுது உங்களுக்கு டைவர்ஷன் வரும். அந்த டைவர்ஷன் வரும்பொழுது நீங்கள் எடுக்கிற ரூட்டு விவேக் சொன்ன மாதிரி டேக் டைவர்ஷன் மாதிரி நீங்கள் கரெக்டான டைவர்ஷனை ஒரு குருமாற்ற போய் சரணடைஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய செல்வம் உங்ககிட்ட தங்கும். அதுதான் கடவுள் உங்களுக்கு வைக்கிற மிகப்பெரிய டெஸ்ட். நீ எப்படி நடக்கிற, உன்னோட பாடி லாங்குவேஜ் என்ன. நிறைய பேர் பாருங்கள் திடீர் பணக்காரன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான், பணமே இல்லாத போது இருக்கேங்க வந்துடுறேங்க, கொஞ்சம் பணம் சேரும்பொழுது இது போயிடும், இருக்கேங்க, இன்னும் பணம் சேர்ந்த அப்புறம் அப்புறம் நீ எப்படி இருக்க, நான் நல்லா தான் இருக்கேன். அதுலேயே தெரியும் உங்களுக்கு அந்த பாடி லாங்குவேஜ். அதான் பெர்னாட் ஷா வந்து ஒரு புக்கில் படித்தேன். ஒருத்தன் சொன்னானா பணத்தை பார்த்து, ஹே யூ ஆர் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் பேப்பர், நீ என்ன வெறும் காகிதம் தானே அப்படின்னு. அந்த பணம் திருப்பி சொல்லிதான், கரெக்டு, நான் ஐம் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் பேப்பர் பட் ஐ ஹவ் நெவர் எவர் சீன் த டஸ்ட்பின் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லி தான் அந்த பணம். அது என்ன அர்த்தம்னா, நான் சாதா காகிதம் தான், ஆனால் நான் என் வாழ்க்கையில் குப்பை தொட்டியே பார்த்ததில்லை அப்படின்னு. பேப்பர் எங்கே போவோம்? பேப்பரை கசக்கி போட்டு எங்கெங்கே போடுவோம்? குப்பை தொட்டில் போடுவோம். பணத்தை கசக்கி குப்பை தொட்டில் போடுவீங்களா நீங்கள்? அதுக்கு தான் அந்த பணம் சொல்லித்தான் திருப்பி ரிப்ளை, ஐயா ஐ ஆம் ஆஃப்டர் ஆல் அ பீஸ் ஆஃப் பேப்பர்
பட் ஐ ஹவன்ட் சீன் டஸ்ட்பின் இன் மை லைஃப் அப்படின்னு. நான் ஒரு சாதாரண காகிதம் தான், ஆனால் நான் என் வாழ்க்கையில் குப்பை தொட்டியை பார்த்ததே இல்லை அப்படின்னு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பணம் உங்களுக்கு சேரும் பொழுது உங்களுக்கு எத்தனை விதமான இடர்பாடுகள், எத்தனை விதமான டைவர்ஷன் உங்களை வந்து ஆட்கொள்ளும்ன்றது உங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் இப்போ இசைஞானி இளையராஜா வந்து தன்னுடைய இசையை மேம்படுத்தும் நோக்கிலே நல்லா முன்னுக்கு வரும்பொழுது அவர் கரெக்டாக ரமண மகரிஷிட்ட போய் டைவர்ட் ஆனார். என்ன பண்ணார்? அதையும் தாண்டி ஒரு லைஃப் இருக்குது, சீச்சி இதெல்லாம் சிற்றின்மண்டா, இன்றைக்கி என்ன ராஜா இசை ஞானி என்ன போடடா மியூசிக்ன்றோம், நாளைக்கு இன்னொருத்தனே ஒன்று சீனி துப்புவான், இதுவா நீ அதையும் தலையில் எடுத்துக்காத இதையும் தலையில் எடுத்துக்காத. அதுதான் இசைஞானியின் சக்ஸஸ். 82 வயதில் இன்னும் ஒரு சிம்பொனி இசை கொடுத்து நீங்கள் நமக்காக உழைக்கிறாருன்னா அந்த குருமார்களுடைய கடாட்சம் அவருக்கு. ரமண மகரிஷியை கெட்டியாக பிடிச்சிருந்தார் அவர். நான் யார் என்று ரமண மகரிஷி உணர்ந்த இடம் திருவண்ணாமலை. அப்பேற்பட்ட சித்தர்கள் வாழ்ந்த இடம் அது. திருமூலர் என்ன பண்ணார்? 3000 வருஷம் ஃபிசிக்கலாக வாழ்ந்த ஒரு சித்தர் அவர். ஆக்சுவலாக வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு திருமந்திரத்தை வந்து வெளியில் சொல்லிட்டு திருப்பி போய் தவம் பண்ண போயிடுவார் சிவபெருமான்ட்ட. இன்னைக்கு சிதம்பரத்தில் ஆரூபமாக இன்னைக்கு ஜீவசமாதி இருக்குது. திருமூலர் ஜீவசமாதி மேலே தான் அந்த ஆரூபமே இருக்குது சிதம்பரத்தில், நடராஜரோட இதுவே. எதுக்கு சொல்ல வரேன்னா, மகாபெரிவா போன்ற மகாமுனிகள் மகான்களுடைய பாதங்களை பிடித்து அவர் சொல்லும் வேத நெறிகளையும் அறநெறிகளையும் தத்துவத்தையும் வாழ்க்கையில் கடைபிடிக்க. இப்போ நான் சொன்ன அந்த மகிமையை பாருங்கள். அதாவது மகாபெரிவாட்ட அட்டாச்மெண்ட்டாக இருந்த ஒருத்தனுக்கு தனக்குள் இருந்த திறமையையும் அவனுக்கு வரப்போகும் துன்பத்தையும் முன்னே எடுத்து சொல்லி அவனை அலர்ட் பண்ணி, நீ இந்த மாதிரி இரு, அவங்களையே நம்பின்னு இருக்காத, வாழ்க்கை வேறு மாதிரி போய்டுன்னு சொல்லி அவனை உஷார் பண்ணி அழகாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நல்லதுகளையும் நன்மைகளையும் வரப்போகின்ற கெடுதல்களையும் முன்னே எடுத்துரைத்து அவனை நல்வழிப்படுத்துகிறார். அதுக்கு தான் ஒரு குரு தேவை உங்களுக்கு. ஆகவே இதை நீங்கள் அழகாக எடுத்து சென்று ஒரு குருவினை பாதத்தை பிடித்து கொண்டு வாழ்க்கையை அழகாக நடத்தி கொள்ள வேண்டும் என்று அன்புடன் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளை மற்றொரு காஞ்சி பெரியவரின் அற்புதமான மகிமையோடு உங்களை சந்திக்கிறேன். நேயர்களை, மீண்டும் உங்களை வெகு நாட்களுக்கு பிறகு பக்தி நேரத்தில் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. என்றென்றும் அன்புடன் வீரமணி கண்ணன். இது உங்கள் பக்தி நேரம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.